கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. சளி பிடிச்சி போகவே இல்லை. நானும் டேப்லெட்டில் சரி பண்ணிடலான்னு போட்டு பார்த்தா ஒன்றும் க்யூர் ஆகலை. சரி இந்த கஷாயம் வச்சு குடிக்கலாம்னு சொல்லிட்டு கற்பூரவள்ளி, துளசி, தூதுவளை, மிளகு, சீரகம், பூண்டு இது மாதிரி 10 வகையான பொருள் எல்லாம் சேர்த்து ஒரு 3 நாள் கண்டினியூவாக குடிச்சிட்டு வரேன். வீடு க்ளீன் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு. டீப் க்ளீன் பண்ணியே மேலே இருக்கிற ஒட்டடையெல்லாம் அப்படியே அடித்து தட்டி பெருக்கி கூட்டி வாரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு ஒன்று இருக்கும். சும்மா சொல்கிறேன், ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் பெருசாக கிடையாது, நார்மல் டேபிள் தான். அதில் வைக்கிற பொருள் வச்ச இடத்துல கரெக்டாக இருக்காதுங்க. பொட்டு ஒரு பக்கம் கொட்டி கிடக்கும், இது விபூதி ஒரு பக்கம் கொட்டி கிடக்கும். நானும் எப்படியோ சரி பண்ணி வைப்பேன். ஆனால் பழைய நிலைமைக்கு வந்துடும் அது. இது எங்கள் வீட்டில் தான் அப்படி இருக்கா, உங்கள் வீட்லேயும் அப்படி தான் இருக்கான்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாப்பா நிறைய ட்ராயிங் பண்ணுவாள். இப்போ தான் கொஞ்ச நாள் எதுவும் சரியாக பண்ணுறதில்ல. கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால வீட்டை கழுவுறதுல பெரிய வேலை எனக்கு இந்த கிச்சனை கழுவுறதாங்க. எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். டெய்லியுமே அதிகமாகவும் என்னால் க்ளீன் பண்ண முடியாது. நானும் அப்படி அப்படியே முடிச்சுட்டு தொடச்சி வச்சணும்னு நினைப்பேன். கடைக்கு போய் வர அந்த அசதியில் அப்படியே விட்டுடுறது. என்றைக்காவது ஒரு நாளைக்கு டீப்பாக க்ளீன் பண்ணுறது, இப்படி தான் எனக்கு போய்க்கிட்டே இருக்குது. எல்லா வேலையும் ஒன்றா இழுத்து போட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. அதனால தான் ஒன்று விட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது. அன்றைக்கி எல்லாத்தையும் ஒன்றா இழுத்து போட்டு செஞ்சதில் உடம்பு ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. கடைசி நிமிஷத்தில் தான் தெரிஞ்சது ஃபங்க்ஷன் ஒன்று போகணுன்றதை. லாஸ்ட் மினிட்ல எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. வேனில் உட்காந்ததுக்கப்புறம் நான் அந்த பாத்திரத்தை கழுவிட்டு அந்த லாஸ்ட் ரூமையும் கழுவிட்டு குளிச்சுட்டு எப்படியோ போய் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷனை போய் அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப கடைக்கு வந்து உட்காந்தா தாங்க தெரியும் எனக்கு இருக்கிற அசதி. அப்படி தூங்கி வழிவேன். அது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. எந்த ஒரு வேலையும் செய்யும் போதும் தெரியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்தோன்னா போதும், அந்த உடம்புல இருக்கிற மொத்த டயர்டுமே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி டே அப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கிறேன். பாய்.